ஓவியா, கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் ஒட்டுமொத்தமாக முடங்கி போயிருந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களாக பல்வேறு அணிகள் அமைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதன் உச்சகட்டமாக நாளை தமிழக வெற்றி கழகத்தில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சிறப்பு நுழைவு அட்டைகள் உள்ளவர்களுக்கு மட்டுமே அங்கு அனுமதி என்றும் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் சிறப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அந்த சிறப்பு பொதுக்குழுவுக்கான அழைப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு அனுப்பிவிட்டதாகவும் அந்த சிறப்பு அட்டைகளை உடையவர்கள் மட்டுமே நாளை மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெறக்கூடிய சிறப்பு பொதுக்குழுவுக்கு வர வேண்டும் என்றும் இன்று புதிய நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாளை நடைபெறும் கூட்டத்தில் தாவேகா சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என்று மிக முக்கியமான முடிவு எடுத்து அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் அரசியல் ரீதியாக எழும்பி வரும் நிலையில் இந்த முறை தாவேகா தனித்து போட்டியிடப் போகிறதா, கூட்டணியில் போட்டியிடப் போகிறதா என்பது நாளைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. மற்றொரு மிக முக்கியமான முடிவு, அடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எத்தகைய பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகிறார் என்பது குறித்தும் நாளைய கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும். ஏனென்றால் பேரணி நடத்தினால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்பட்டு வருவதால் அது குறித்து பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இன்று நாளை அது தொடர்பான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ரோட் ஷோ மற்றும் பேரணி ஆகியவை நடத்தாமல் எவ்வாறு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது குறித்தும் விஜய் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டம் மேற்கொள்ளும் இடங்களில் கூடுதல் பாதுகாப்பை இந்த கட்சியின் தொண்டர் அணி, மகளிர் அணி மற்றும் சிறப்பு பாதுகாப்பு அணியினரை மேற்கொள்வதில் உள்ள பிரச்சனைகள் சட்ட ரீதியாக அந்தந்த மாவட்ட காவல்துறையினரிடம் அனுமதி பெறுவது, கூட்டத்தினரை கணக்கிடுவது, மைதானங்களை முடிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கும் பல்வேறு குழுக்களை இப்போது தாவேகா சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்களின் செயல்பாடுகள் குறித்தும் நாளைய கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. இதனால் நாளை அடுத்த கட்டமாக பிரச்சாரத்திற்கு நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் எங்கே செல்லப் போகிறார், 2026 தேர்தலில் கூட்டணியா தனித்து போட்டியா என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு நாளை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தாவேகாவின் அடுத்த கட்ட அரசியல் ரீதியான மிக முக்கியமான நடவடிக்கை. நாளை மாமல்லபுரத்தில் நட்சத்திர ஹோட்டலில் காலை 9:15 மணி அளவில் தொடங்க உள்ள சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டு அங்கு முடிவு அறிவிக்கப்படும். இந்த கூட்டத்தில் தாவேகா தலைவர் நடிகர் விஜயின் உரை, கரூர் கூட்டத்திற்கு பின்னர் அவருடைய முதல் உரை கூட இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தாவேகாவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளையும் விஜயின் உரையையும் எதிர்பார்த்து அவளோடு காத்திருக்கின்றனர். ஓவியா.